Praise Lord people, I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் be encouraged அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Lord is there for you. ஆமா, தேவன் உங்களுக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். Without any delay நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம். Isaiah chapter 41 verse 13. For I the Lord your God will hold your right hand, saying to you, fear not, I will help you. ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். such a comforting verse and motivating verse இல்லையா? ஸோ எஸ், இன்றைக்கும் நீங்கள் துவண்டு போயிருக்கீங்களா? யோசித்து கொண்டே இருக்கீங்களா? ஐயோ என்ன எனக்கு யாருக்கு ஆசப்பா, என்னால் முடியவே இல்லையே, ஐயோ நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னை யார் ஆண்டவரே நேசிப்பா, ஐயோ என் குடும்பத்தில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எல்லாமே நானே தான் பார்த்துக்கணும், எல்லா இதையும் பேர்டன்ஸையும் என் தள்ள தான் இருக்குது, ஐ ஹாவ் டு கேரி மை ஃபேமிலி, நான் தான் பிரெட் வின்னராக இருக்கேன் என் ஃபேமிலியில், ஆனால் எனக்கு ப்ராப்பரான வேலை இல்லை, வேலை இருந்தாலும் ஒழுங்கான சம்பளம் இல்லையே சப்பா, ஐ எம் ஃபிசிக்கலி டயர்ட், ஐ எம் ஓன் அவுட் ஆண்டவரே, எனக்கு சொல்லி அழறதுக்கு கூட யாருமே இல்லையா ஆண்டவரே, அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேனியன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிருக்கீங்களா? அழுது கொண்டே இருக்கீங்களா? Just remember, the Lord is there for you. சேனைகளின் கர்த்தர் யெகோவா தேவன், ஜெகோவா ஜாயிரா, he is with you. இயேசு கிறிஸ்து உங்க கூடயே இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றாரு. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வேர்ஸ். எனக்கு புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்பவே வியாரியாக ஃபீல் பண்ணுவோம், அப்படியே ஒரு மாதிரி லெட் டவுனாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு புரோக்கன் ஸ்டேட்டில் தான் ஆண்டவர் உங்கள் கூட துணையாக இருக்கிறாரு. அவரே எந்த மனுஷன் உங்கள் கூட இருக்காங்களோ இல்லையோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன், நம்மளோட தேவன் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு. நம்மளுக்கு அப்பாவா, நம்மளுக்கு அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கம்பேனியனா, எல்லாமாவே அவரே நம்மளுக்கு இருக்காருன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம உணர்வோம். ஆமாம், இன்னைக்கும் அதுதான். ஐ அஷ்யூர் யூ, ஓகேவா, இட் இஸ் 100% இன் கிரைஸ்ட். ஐ கேன் அஷ்யூர் யூ தட் நோ மேட்டர் வாட், எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்தாலும், அதாவது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு யாரே நீ கிடையாது, தட் இஸ் ஆல், மை லைஃப் இஸ் ரூயின், மை லைஃப் இஸ் ஷேட்டர்ட், எவ்வளோ, அதாவது நெகட்டிவ்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க, சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்படிலாம் இருக்கு அவங்க லைஃபு. அப்படியே ஒரு நிமிஷம் just pass, be still and turn back. There is a super God or super Father who is keeping his arms wide open. அப்படியே அவர் கையை விரித்து கொண்டு, ஒரு அப்பா எப்படி தான் பிள்ளைய, தான் மகளை இங்க வா அப்பா, தோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களோ, அதன் போல நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்து இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் பிஹைண்ட். ஐயோ என்னோட மகன் ரொம்பவே உடஞ்சு போயிருக்கா, ஒரே நிமிஷம், எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கும், ஆனா திருப்பி பாரு, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. ஈவன் மோர், இந்த வேர்ஸ்ல எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்களா? அதையும் தாண்டி இந்த வேர்ஸ்ல பாருங்க, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, he is holding your right hand. What more we need on this earth, right? அப்படியே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இமேஜின், நான் இந்த வேர்ஸ் படிக்கும்போது இப்படிதான், ஐயோ ஏசப்பா நம்ம கை இப்படிதான் பிடிச்சிட்டு இருக்காரு, இஸ் ஹோல்டிங் மை ரைட் ஹேண்ட். ஒரு நிமிஷம் எல்லாருமே உங்க ரைட் ஹேண்ட் அப்படியே ஒரு நிமிஷம் எப்படி பாருங்களேன். ஐயோ ஆண்டவர் நம்ம ரைட் ஹேண்ட் இப்போ பிடிச்சிட்டு இருக்காருல. ஓ, the God who created this whole earth, அவர் என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, என்ன பயப்படாதன்னு கம்ஃபர்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். லைக் எவ்வளோ ஒரு புரோக்கன் ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த வேர்ஸ் நம்ம யோசித்து பார்க்கும்போது, காட் சீரியஸ்லி எனக்கு, அதாவது அந்த வழியிலையோ நம்மளுக்கு அந்த ஒரு பீஸ் உள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நோ மென், நோ விமென் கேன் கிவ் அஸ் தட். எந்த ஹியூமன் பீனாலையும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளால அது வாங்கவோ இதுவே பண்ணவே முடியாது. பட் the only one who can give us that, it's our Lord Jesus Christ. Nobody can give this, I can assure you 100%. அந்த பர்சன் உங்களுக்கு எவ்வளோ லவ்விங்காக இருந்துட்டு போட்டோம், இல்லை அந்த ஒரு திங்கோ, இல்லை அந்த ஒரு பெட்டோ உங்களுக்கு எவ்வளோ இதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த மாதிரி புரோக்கன் ஸ்டேட்லலாம் எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்மளோட தேவன் மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரு? உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம்மா, உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம்ப்பா, நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற, ஃப்ரீயாக விடு, நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருந்துட்டு போட்டோம், நான் தான் வந்துட்டேன்ல, நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன்ல, அவ்வளோதான், மேட்ரு ஓவர், நம்ம சால்வ் பண்ணிடலாம், விடு, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஓகேவா? ஜஸ்ட்
டேக் டீப் பிரெத். ஓகேவா? ஓகே சப்பா, ஓகே ஃபைன், முடிஞ்சிருச்சு. ஓகே, என்னால் முடியல தான், ஓவர்வெல்மிங்காக இருக்குதான், என்னோட இமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகுதுதான், இல்லை அப்படியே நான் உள்ள இமோஷன்ஸ் நான் வந்து வெளில காமிச்சிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக உள்ளே லாக் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுட்ருக்கேன், எனக்கு அப்படியே ஹார்ட் பர்ஸ்ட் ஆகிற லெவலில் இருக்கே சப்பா, என்ன பண்ணட்டும் அப்படின்னு இருக்கீங்களா? ஜஸ்ட் ரன் டு யுவர் ரூம், ஷட் த டோர், அவர் சமூகத்துல போய் விழுந்துடுங்க. ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல முடியாது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ராவா உங்களோட இமோஷன்ஸை ஏசப்பாட்ட போய் சொல்லுங்களேன். ஜஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட் டு ஹிம். ஓகேவா? அவர்கிட்ட போயிட்டு அதாவது உள்ள வலி வச்சுட்டு, சில டைம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம், உள்ள வலி இருக்கும், ஆனால் அவர்கிட்ட நம்ம சொல்லவே மாட்டோம். நான் எதுக்கு சொல்லும், அதெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை சப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், அவங்கள பிளஸ் பண்ணுங்க இவங்கள பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வலியை நம்ம உள்ளே வச்சு 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 அதாவது அது வந்து ஒரு கட்டத்தில் எப்படின்னா யூஸ்லெஸ் ஆகிடும். நம்ம ஒரு மாதிரி ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லாருக்கிட்டையுமே, விச் இஸ் ரியலி ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ ஆண்டவர்கிட்ட போங்க, ராவா உங்களோட இமோஷன்ஸை சொல்லுங்கள். எனக்கு வலிக்குது, என்னால் முடியல, எனக்கு யாருமே இல்லை, ஐ நீட் யூ காட். நான் மனுஷனை இனி தேடுறதா இல்லை, நான் எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த விதமான ஒரு பெட்ஸை கூட வச்சுக்கோங்களேன், பெட்ஸ் ஆகட்டும், மனுஷனாகட்டும், இல்லை எந்த ஒரு திங் ஆகட்டும், நான் யாரையும் எதையும் நான் தேட விரும்பல. ஆண்டவரே, நான் உங்களை தான் தேடுறேன், தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. பயப்படாத, உன் வலது கையை பிடிச்சிட்டு உன் கூடையே தான் நான் இருக்கேன், நான் எங்கேயும் போல. எவ்ரி நானோ செகண்ட், அதை விட கம்மியான செகண்ட் இருக்கா எனக்கு தெரியாது, அதை விட கம்மியான செகண்ட் இருக்கு அப்படின்னா நானும் உங்க பக்கத்துல உட்காந்து உண்மையே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் தேர் பிசைட் யூ, பிஹைண்ட் யூ, ஆல் ஓவர் யூ. உன்னை சுத்தி தான் நான் இருக்கேன், உன் கூடையே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ வித் ஆல் த என்கரேஜ்மெண்ட் நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். ஓகேங்களா? துவண்டு போகாதீங்க. God, the Lord is there for you. He is only for you. He is going to ரீபில்ட் யூ. உங்களுக்காக அவர் வந்து எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட போகிறார். ஓகேவா? அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் நீங்கள். இதை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துவண்டு போய் ஒரு மாதிரி வெக்ஸேஷனில் இருக்கீங்க. ஆட போங்க ஆண்டவரே, நான் இப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? வேணாம், அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு வேணாம். பட் ஃப்ரம் திஸ் டே ஃபோர், ஃப்ரம் திஸ் செகண்ட், ஓகேவா, இதை பார்க்குறது கேட்குற மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே சூப்பராக என்கரேஜாக இருக்க போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் இனிமேல் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஓகே, உன் கூட ஆண்டவர் இருக்கார், உன்னோட சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரும் கூட இருக்காரு, அவர் எல்லாத்தையுமே வந்து மாற்றி போட போகிறாரு, உனக்கு சாதகமாக ஆக்கி தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன், ஒரு சூப்பர் டெஸ்டிமனியாக வந்து சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி வந்து நான் போய் ஏசப்பாவை பற்றி ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் என்கரேஜ் பண்ணிட்டு வந்தேன், அவங்களோட புரோக்கன் சுச்சுவேஷனில் போய் நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை கட்ட போகிறார். ஓகேவா? ஸோ ரிமெம்பர், the Lord is there with you, he is there for you. ஓகேவா? ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியானவரே, Lord, thank you for this beautiful verses, அப்பா. அப்பா, everybody are broken in each and every situation, is அப்பா. physically ஆகட்டும், mentally ஆகட்டும், spiritually ஆகட்டும், Lord, in each and every criteria of our life we are broken, ஆண்டவரே. we accept that. எங்களோட இமோஷன்ஸ் ஏசப்பா நாங்கள் ராவா ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறோம். we don't want to hide it to you, Lord. மனுஷன்கிட்ட சொன்னால் அவன் என்னை இப்படி ஜட்ஜ் பண்ணுவான், ஏதாவது என்னை தேவையில்லாத கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, இல்லை என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, இல்லை என் மேலே வந்து சிம்பத்தி இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் நிறைய பேர் சொல்லாமல் இருப்பாங்க ஆண்டவரே. பட் டு யூ, லார்ட், we don't want to hide our emotions to the Lord who created us, because you know our hearts. ஏசப்பா, நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே எங்களோட ஒரு வலியும் வேதனையும் ஏசப்பா நீர் அறிவீர் சுவாமி. லார்ட், we are just submitting and surrendering our emotions and ourselves ராவா ஏசப்பா உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஏசப்பா இந்த வசனத்துல சொல்றீங்களே, உன் வலது கையை பிடித்து கொண்டு உன் கூடையே தான் நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே ஆண்டவரே. அப்பா, நாங்க ஏசப்பா இந்த வசனத்தை ஏசப்பா உமக்குள்ளாக நாங்க பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. அப்பா, எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, என் தேவன் நீர் ஒவ்வொருத்தருக்கும் துணையா இருப்பதற்காக நன்றி சுவாமி. யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் என் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா உடைய பிள்ளை நீ துணையா இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை ஏசப்பா எங்க வாழ்க்கையில, லார்ட், we are going to testify it, Lord. அப்பா, we are going to witness this
verse from this day forth ஏசப்பா இத்தனை நாள் எங்களுக்கு இந்த வசனம் இருந்தோம், நாங்கள் அதை ஃபீல் பண்ணல, we couldn't sense it Lord because of our pain. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நாங்கள் ஒதுக்கி வைத்து அப்பா we want to feel that you are holding our right hand ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் வலதுகையை பிடித்து கொண்டிருக்கிறீங்க ஏசப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றி போட்டு விட்டீங்க, சாட்சியாக மாற்றி விட்டீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. Because we know our Father who created this whole world is with us ஆண்டவரே. நீரே பார்த்துக்கொள்ளுங்க அப்பா. இதை பார்க்குற எத்தனையோ பேர் ஏசப்பா அநேக காரியங்களை உடைஞ்சு போயிருக்கலாம் அப்பா, ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கலாம். To them you are saying that you are there for them, you are there for them, you are there for your children as a father, you are there for them as a brother, as a mother, as a best companion. நீங்க ஒவ்வொருத்தருக்கு இருக்கீங்கன்னு ஏசப்பா நீங்க சொல்றீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. You are more than enough for us Lord, you are more than enough for us Jesus. எல்லாத்துக்கும் உமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்களோட இருப்பதற்காக நன்றி. எல்லாரோட கடினமான சூழ்நிலையும் உமக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமா மாறினதுக்காக நன்றி. everybody ட்ரையல்ஸும் ஆண்டவர் ஒரு ப்ராப்பர் டெஸ்டிமனியா, ஒரு குட் டெஸ்டிமனியா மாறுவதற்காக நன்றி கர்த்தாவே. because the one who created the earth is holding our right hand. Thank you Lord, in Jesus name we pray, amen. So yes, amen. No matter what, இன்றைக்கும் நீங்கள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் இது உண்மையாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட வலது கையை பிடித்து கொண்டு உங்கள் கூடிய உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆமென். God bless you.